வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் எப்படினாலும் நான் முன்னேறணும்னு நினைக்கிற சில பேர் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் ரைட்டான பிளேஸில் தான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் ஜெயிச்சு நானும் எல்லாரும் மாதிரியும் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எப்படி நான் என்னை மாற்றிக்கிறது, உங்களை செல்ஃபாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறீங்களா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு தேவையான ஹேபிட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது 21 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் லெவல் உங்களை கொண்டு போகும். அது ஹேபிட்டாகவே மாறும். ஃபஸ்ட்டு ஹேபிட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னால் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஜிம்மு போகணும், ஜிம்மில் தான் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மகா தப்பு. ஜிம்மு போகிறவங்க போகலாம், ஆனால் அது என்ன பண்ணுவீங்கன்னா, நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், இன்றைக்கி நேரம் சரியில்லை, எனக்கு ஃபினான்ஷியல் சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அது தள்ளி போட பழக்கமாகவே வச்சுருப்பீங்க. அதுக்கு பெட்டர் ஜஸ்ட் ஒரு வாக்கிங், வீட்லேயே ஒரு வாக்கிங். நம்மளுக்கு நிச்சயமாக வீட்டில் ஒரு இடம் இருக்கும், அதில் ஒரு வாக் பண்ணலாம். நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க, சின்னதாக ஸ்டெப் பண்ணுங்கள், பெரிய லெவலுக்கு நம்ம போகலாம். அது மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்றது வருது. சின்னதாக ஒரு வாக்கிங், சின்னதாக நம்ம உட்காந்து ஒரு மெடிடேஷன், சின்னதாக நம்ம ப்ரீத்திங் ஹேபிட்ஸ், இப்படி சின்னதாக நம்ம பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் பெரிய நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் எதுவுமே கிடையாது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும் போது இது செய்யும் போது என்ன ஆகும்னா, எக்ஸசைஸ் பாசிட்டிவாக எனர்ஜி கொடுக்கும், பீஸ் கொடுக்கும். அந்த பீஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுன்னா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் உங்களைய கொண்டு போய் சேர்க்க வைக்கிறதுக்கு அந்த பாத்தை கிளியர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்மளோட பாடியில் இருக்கிற கழிவு கெட்ட இதெல்லாம் வெளியில் போகிறதுன்னு ஒரு பார்ட்டாக இருந்தாலும், உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட எனர்ஜியும் வெளியில் போய் நல்ல எனர்ஜி உள்ளே போகும்போது உங்களுக்கு சரியான பாத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த எக்ஸசைஸ்ன்றது. எக்ஸசைஸில் நீங்கள் மெடிடேஷன் இருந்தாலும் சரி, ஜிம்மு போனாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, அது எதை பண்ணுறீங்க, எப்போ பண்ணுறீங்க, இப்போ பண்ணுறீங்களா, இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்களான்னு தான் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை ஆரம்பிக்கணும்னா இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜிம்மு போகிறதுக்கு ஒரு டைமில் நீங்கள் போயிடுவீங்க. அப்போ அந்த மைண்ட் செட் வரத்துக்காண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களைய டெய்லி அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 21 டேஸ் வீட்டிலே ஒரு வாக்கிங் பண்ணுறீங்க. வீட்டிலே ஒரு செங்கக்கல் எடுத்து தம்பிள்ஸ் மாதிரி, அதை நம்ம தண்ணியில் நான்லாம் சின்ன வயசுலாம் பண்ணுவோம், செங்கக்கல் எடுத்துக்குவேன், அதில் தண்ணி ஊற்றுவேன், நல்லா வெயிட் ஆகும், அதை தம்பிள்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணி பழக்கிறது. தம்பிள்ஸ் வாங்குறதுக்கு இதாக இருக்காது, இல்லை ஜிம்மு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ இதை நான் செய்ய ஆரம்பித்தப்போ ஜிம் ஒரு சர்டன் டைமில் நான் போக ஆரம்பித்தேன். பெரிய பாடி பில்டர் அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் எனக்கு ஹெல்த்தில் அந்த இது இருக்கும்போது என்னோட 21 வயசில் நான் அந்த மாதிரி ஆசையில் நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வீட்டில் நிச்சயமாக செங்கக்கல் எங்கே போனாலும் இருக்கும், அதை எடுத்து பண்ணலாம். இல்லையா வாட்டர் பாட்டில் எடுத்து சும்மா ஜஸ்ட் இப்படி பண்ணி பார்க்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஹேபிட்ஸ், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மைண்டு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம மைண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரீவைட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா லேசினஸ் நம்மகிட்ட இருக்கிறனால எந்த ஹேபிட்ஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை இப்பயே இன்னைக்கே இந்த செகண்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் நோ ஃபோன். ஃபோனை கட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, படுக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியும் எந்திரிச்சதுக்கப்புறம் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். தூங்குறதுக்கு முன்னாடியும் எந்திரிக்கிறதுக்கு அப்புறமும் 2 மணி நேரம் ஃபோன் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்தால் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்பீங்க, ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, உங்களை நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க, உங்களை எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பார்ப்பீங்க, தேவையில்லாத நியூஸ் வரும், இப்படி நிறையா உங்களுக்கு நெகட்டிவானது, அந்த வரது எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் ஒரு மெடிடேஷனோ, ஒரு வாக்கிங்கோ, ஒரு எக்ஸசைஸோ ஏதோ நம்ம பண்ணும்போது நம்மளை பற்றி ஒரு எழுதுறதோ, நம்மளை பற்றி படிக்கிறதோ, மோட்டிவேஷன் சம்மந்தமாக நம்ம ஒரு புக்கு படிக்கிறதோ, ஏதாவது நம்ம அந்த டிஜிட்டலாக இல்லாமல் நம்ம லைவாக எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு கிளியராகவும், ஒரு ப்ரீத்திங் பண்ணும்போது, ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம், பாடி ஒரு எப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பாசிட்டிவாக அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்து வரும்போது அது அஃபெக்ட் ஆகாது. அதுக்காண்டி ஃபோனை படுக்கும் போது கட் பண்ணிங்கன்னா உங்கள் தூக்கமும் கெட்டு போகாது. ஏன்னா நான் அதை பார்த்தா தான் தூக்கம் வருதுன்னு சொல்கிற அந்த சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபோனை படுக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பார்த்துக்கிட்டே உடனே படுத்து பண்ணிங்கன்னா அந்த லைட்டு கண்ணில் படும்போது அது கண்டினியூவாக ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கு பெட்டர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டா நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும், காலையில் சீக்கிரம் வந்திருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஃபோனை கட் பண்ணுங்கள். 3வது லேர்னிங் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்கள். லேர்னிங்னா என்ன? நம்ம படிச்சுட்டேன், வேலை போயிட்டேன், எல்லாம் பண்ணேன், திருப்பி படிக்க சொல்லிங்கன்னா லைஃப்பில் கேட்காதீங்க.
எப்படியாவது தினமும் ஒரு புக்கை படிக்க பாருங்கள், ஒரு பேஜை படிக்க பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் படிக்க பாருங்கள். ஒரு பேராகிராஃபை படிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு புக்கு படிக்கிறது எப்படின்னா, ஒரு 100 பேர்கிட்ட பழகிறது உங்களுக்கு ஒரு புக்கில் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நண்பர்களே இல்லை அப்படின்னா அந்த புக்கு உங்களுக்கு பல விஷயத்த கற்றுக் கொடுக்குன்றாங்க. அப்போ அந்த புக்குலேருந்து உங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் கேள்விக்கும் உங்களுக்கு தேவையான பதிலும் அந்த புக்கில் கிடைக்கும். அது மோட்டிவேஷன் சம்மந்தமான புக்ஸை சம்மந்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் உங்கள் லைஃப் கிடைக்கும். ஏன் இப்படி சொல்ல வரேன்னா, ஒரு கதை நாவல் படிக்கிறதோட உங்கள் லைஃப் சம்மந்தமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமாக ஒரு லைஃப் சேஞ்சஸ் ஒரு சம்மந்தமாக நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது உங்களே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நம்மளே முதல்ல மாற்றுவோம். அடுத்தவங்க பிரச்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே மாற்றுறதுக்கு பல பேர் பல விதமாக சொல்லியிருக்காங்க. அதை எடுக்கும் போது நம்ம மைண்டு பார்க்கும்ல, கண்ணு பார்க்கும், மனசுக்குள்ளே போகும். அப்போ திருப்பி நம்ம செய்யணும்னு நம்மளுக்கு தோணும். நான் லைஃப்பில் இப்போ சேஞ்சஸ் ஆகிறதுக்கே இந்த புக் ஹேபிட்ஸுன்றது மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தனால தான் எனக்கு ஆரம்பத்திலே நான் புக்ஸ் படிக்கிறேன். இப்போ இன்னும் அதிகமாக படிக்கிறேன். இது போக நம்ம வேறு என்ன லேர்னிங்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கலாம்னா, உங்களுக்கு தெரியாது, இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வீணை வாசிக்க தோணுதுன்னா உங்களுக்கு அது பிடிக்கும். அப்படிங்கும் போது அந்த ஸ்கில் செட் டெவலப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எடிட்டிங் வருதுன்னா அதை சம்மந்தமாக பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு புதுசான ஒரு விஷயங்கள், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நல்ல பூமாக இருக்குது, அதை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். இப்படி ஒரு ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ண உங்களால் உங்கள் ஸ்டேஜ் என்ன, உங்களோட வயசு என்ன, உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கில் செட் இருக்கும். உங்கள் லைஃப்லன்னு ஒன்று இருக்கும். அந்த இதை வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை உங்கள் பேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கலாம். சில பேர் கேட்ரிங் கூட சில பேருக்கு விரும்பி சமைக்கிறது கற்றுக்குவாங்க. அதை சமைச்சிருக்கவே மாட்டாங்க, சமைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் புது புது ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்கள். ஏன் படிக்கிறேன்னு யோசிக்கிறேன். நான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டிங் வீடியோ சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நான் படித்ததுக்கு எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. எந்த காலத்தில் எப்போ என்னைக்கு யூஸ் ஆகுன்னே தெரியாது. உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா கற்றுக்கோங்க. இன்றைக்கி யூஸ் ஆகும்லாம் நினைக்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் ஆகும். ஸ்கில் செட் டெவலப் பண்ணுங்கள். புதுசாக படிங்க, புதுசாக கற்றுக்கோங்க. கைத்தொழில் நிச்சயமாக கற்றுக்கிறது பெட்டர். 4வது ரொம்ப இது புது விஷயம், குக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி குக் பண்ண பாருங்கள். என்ன இதெல்லாம் ஒரு ஹேபிட்டானு கேட்கலாம். அது பண்ணுறனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பூரிப்பு. இப்போது நீங்கள் சந்தோஷமாக ஒரு ஃபுட்டை நீங்கள் டெவலப் பண்ண, உங்களுக்கு சமைக்கவே தெரியலனாலும் தட்டி தடுமாறி பண்ண பாருங்கள். வெங்காயத்தை கட் பண்ணுறதுலேருந்து, மிளகாவை கட் பண்ணுறதுலேருந்து, அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து, அதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் இல்லை நான்வெஜ் ஏதாவது சமைக்கிறதுலேருந்து, இப்படி நிறைய விஷயம். நான்லாம் வந்து பிரியாணி வந்து அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அப்போ பிரியாணி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு நாள், செகண்ட், தேர்ட், இந்த கொரோனா டைமில் கற்றுக்கிட்டாங்களோ என்னென்னலாம் நிறைய பேர் கற்றுட்டோம். நான் வந்து சமைக்கிறது எப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நான் கற்றுக்க ஆரம்பிச்சது அந்த டைமில் தான். ஃபஸ்ட்டு டே பண்ணேன். 2-3 நாள் கழிச்சு இப்படியே ஒரு 7-8வது பிரியாணி பண்ணும்போது தான் என் பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு வந்தது. அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே இப்படின்னு பல நாள் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அதை நான் ட்ரை பண்ணப்போ, அது எப்படி பண்ணலாம், அந்த பிரியாணிக்கு எப்படி அந்த போடுற அந்த மிளகாலேருந்து, அந்த பச்சை மிளகாலேருந்து, அந்த தயிர்லேருந்து, அந்த கழுவி போடுறது, அந்த வெங்காயத்து போடுறது, தக்காளி, இதெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணி உள்ளே போட்டு அதை வறுத்து எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டேன். அடுத்து வந்து ஒன்று ஒன்றா வறுத்தேன். அப்போ ஒன்று ஒன்றா அடுப்பு ஆஃப் பண்ணி தயிர் ஊற்ற ஆரம்பித்தேன். இப்படி நிறைய டிப்ஸாக பார்த்து நிறைய வீடியோவில் பண்ணிட்டு ஒரு டைமில் சர்டன் டைமில் அது பண்ணி முடித்தோன்னா அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நான் பண்ணும்போது அதோட ஹேபிட்ஸ் வந்து அந்த சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்காண்டி ஒரு ஃபுட்டை மற்றவங்களுக்காண்டி பண்ண தேவையில்லை. முதல்ல நம்மளுக்காண்டி ஒரு ஃபுட்டை சமைச்சு அதை செஞ்சு பாருங்கள். அது ஒரு ஹேபிட் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு பண்ண. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு செல்ஃப் பவராக உங்களுக்கு இருக்கும். யார் இல்லாத நேரத்தில் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். நிறைய விஷயங்களை அது கற்றுக் கொடுக்கும். அந்த வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சமைக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சமையக்கட்டு. ட்ரை பண்ணி பாருங்களேன். அது பண்ணிவிட்டு அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி அதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணுறது அவ்வளோ நீட்டாக இருக்கும். பாத்திரத்தை எனக்கெல்லாம் வந்து அந்த வெசல்ஸை க்ளீன் பண்ணுறது, அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறது, சமைக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீட்டாக அது வைக்கிறது என் ஒய்ஃபுக்கும் அது பிடிக்கிறதுனால என்னதில்ல, எனக்கு அதை பிடிக்கும் போது அதை அந்த ஹேபிட்டாக நான் கற்றுக்கிட்டேன். அதை பண்ணும்போது இப்போல்லாம் வந்து சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகும். 5வது பிளானிங் ஆன் சண்டே. ஒரு நாள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். சண்டே ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது அவுட்டிங் போகிறது, மூவி போகிறது, ஃப்ரீயாக வெக்கேஷன் ஃபேமிலியோடது, இண்டிவிஜுவலாக சில பேர் கிரிக்கெட் விளாட்றது, இப்படிலாம் நிறையா இருக்கலாம். பண்ணலாம், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒரு நாளில் இனி வரப்போகிற இதில் வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு வெளியே அவுட்டோர் போங்க, படம் போங்க, ஹோட்டல் போங்க, எல்லாம் ஓகே. அந்த ஒரு நாள் உங்களுக்காண்டி செலவு பண்ணுங்கள்.
நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்ட் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அதை சேஞ்சஸ் பண்ணுறது என்ன, அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ன மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். வெறும்னா உட்காந்து இது பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வீட்டை க்ளீன் பண்ணலாம். வீட்டை க்ளீன் பண்ணும்போது மைண்டு க்ளீன் ஆகும். அப்போ அந்த சண்டே வந்து நம்ம அது க்ளீனிங் பர்பஸ் பண்ணலாம். வேறு என்னென்னலாம் நான் பண்ணலாம், என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், எதை படிக்கலாம், எதை பார்க்கலாம், எப்படி நான் சம்பாதிக்கலாம், என் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ₹1,00,00,000 மேலே எனக்கு வரலாம், எப்படி அதை எப்படி நான் கொண்டு வரலாம், அதுக்கு என்ன பர்பஸ், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், இது நிறைய பிரச்சனையாக வருது, ஏன் என்ன காரணம், அதை அனலைஸ் பண்ண பாருங்கள். அதை அனலைஸ் பண்ணி ஒரு 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 சார்ட் போட்டு லைஃப் ஒரு சேஞ்சஸ் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலான்னு வரும். அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை ப்ராப்ளம்ன்றது அந்த இடத்த அதை நீக்கி விட்டு நம்ம போகும்போது லைஃப் ஸ்மூத்தாக போகும். அந்த சண்டே பிளானிங்காக உங்களுக்காண்டி இருங்க, செல்ஃபாக இருங்க. இது சுயநலம் கிடையாது. நம்மளை மாற்றினா பொதுநலம் மாறும், நம்ம வீடும் மாறும், வீடு மாறுச்சுன்னா தெரு மாறும், தெரு மாறுச்சுன்னா ஊரே மாறும். முதல்ல அதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 21 நாள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்காண்டி ஒரு நாள் பிளான் பண்ணுங்கள். 6வது, ஹெல்ப் அதர்ஸ், தேங்க்ஸ். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சில பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல பாருங்கள். ஹெல்ப்னா எப்படி நான் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது இருப்போம். இன்னைக்கு காலைல கூட நடந்தது. நான் வந்து ஃபோன் பேசிட்டு டீ சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் பைக்கில் வந்து வேகமாக வந்தார். நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அவர் கரெக்டாக என் ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார வைக்கிறாரு. அந்த இடத்துல கேபிள் வயர் இதில் வந்து கம்பியில் மாட்டினதை அவர் வண்டியில் மாற்றி அவர் கீழே ஒழுக போனார். சடனாக போய் ஹெல்ப் பண்ணி அவரை வந்து ஆஃப் பண்ணி அவரை கீழே ஒழுகிறது, என் கை வலியாக இருந்தாலும் அதை போன் இதாக இருந்தாலும் 2 கையிலையும் பிடிச்சி நிப்பாட்டிட்டு நான் கரெக்டாக அவர் நிப்பாட்டும் போது அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறார். பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது நமக்கு யதார்த்தமாக அந்த ஒரு ஹெல்ப் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஆத்ம திருப்தி. அந்த அந்த மனுஷன் அப்படி கையை அப்படி கீழே கொண்டு வராரு. போச்சுன்னா அந்த எலும்பு இப்படி ஆகும்னு எனக்கு அனுபவம் இருக்குது. டம்முன்னு ஆச்சுன்னா என்ன வருது, எனக்கு அந்த பட்ட வலி அவருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த ஹெல்ப், இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஹெல்ப் நம்மகிட்ட இருக்கும். அது மாதிரி ஹெல்ப் பண்ண பாருங்க. சில பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்ககிட்ட போய் உட்காந்து இல்லை நான் இருக்கிறேன், நம்ம பார்த்துக்கலாம், எல்லாரும் இருக்கிறோம், அந்த மாதிரி ஹெல்ப். நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட ஹெல்ப்பாக பேசுங்க, அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க பாருங்க. யாராலையும் வந்து நீங்கள் பணம் காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல, நம்ம இருக்கிறோம் அந்த வார்த்தையை கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தேங்க்ஸ். இப்போ உதாரணமாக இப்போ நேற்று என் வீட்டில் வந்து அரிசி மூட்டை ஒருத்தர் பையன் கொண்டு வந்து வெளியில் எனக்கு வந்து போட்டான். அப்புறம் கடையிலேருந்து போட்டு வந்து மேலே வீட்டில் வந்து ரூமில் வச்சுட்டு ஹாலில் வச்சுட்டு திருப்பி போகும்போது தேங்க்ஸ் சொல்லும் போது அந்த பையன் மேலே சிரிப்பு. ஏன்னா தூக்கி வந்திருக்கான் 2 பையன், என்னால் தூக்கிட்டு வர முடியாது, அவன் தூக்கிட்டு வந்து வைக்கிறான். திருப்பி பைக்கு இருக்கணும், கதவை சாத்திருப்பான்னு சொன்னோடனே சாத்தினதுக்கப்புறம் தேங்க்ஸ் பார்ப்பேன், ஓகே சார் அப்படின்னு அந்த ஸ்மைல் போகும்போது, அப்போ அவன் அந்த டேவே அவனுக்கு இந்த யாரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, அவன் பண்ணும்போது அவன் சந்தோஷமாக அந்த வண்டி ஓட்டின விதமே பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவன் ஓட்டுறான். அப்போ அவன் வந்து அவன் கஷ்டத்தில் வேலை பார்க்குறான், ஆனால் லைஃப் அவன் ஃபினான்ஷியலாக கஷ்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். பார்க்குற ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கிறான். அப்போ அவன் அப்படி போகிறான், தேங்க்ஸ் சொல்கிறலாம். என்ன ஆகும், அவன் லைஃப் கொஞ்சம் சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த நேரத்துக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் போது அடுத்த வேலையை அவனுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு வெயிட்டர்கிட்ட நான் சொல்லும் போதும் சரி, ஹோட்டலில் போனாலும் சரி, எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு டீ எனக்கு வந்து டீ கடையிலேருந்து கொடுத்தாலும் தேங்க்யூன்னு சொல்கிறது, சின்ன சின்ன பெட்ரோல் பங்க் போனாலும் அவங்க காற்றடிச்சாலும் பெட்ரோல் போட்டாலும் தேங்க்ஸ், இப்படி சின்ன சின்ன விஷயங்களும் நான் பண்ணுவேன். அப்போ அது சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த நம்ம சொல்கிறது ஆத்ம திருப்தியை சொல்லணும், நடிக்காமல் சொல்லும் போது அவன் அந்த நேரத்தில் ஸ்மைல் ஆகி அவன் ஒரு சேஞ்சஸ் ஆகும். பார்த்தீங்களா, அந்த செகண்ட் அவன் அந்த இருக்கிற மென்டல் ஹெல்த்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மாறும்போது அவனுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் போகும். தேங்க்ஸ் சொல்ல பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், தேங்க்ஸ் கொடுங்க, தேங்க்ஸ் சொல்ல பாருங்கள். 7வது, டோன்ட் திங்க், டூ இட். எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ணுறேன்னு சொல்லாமல் யோசிக்கிறீங்களா, தப்போ ரைட்டோ சில விஷயங்களை ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அந்த தப்புலேருந்து எதை கரெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கப்போ நான் இது ஒரு 4வது சேனலாக வந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சேனல், அடுத்த ஒரு சேனல், என் பையனுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு கடைசியில் பெர்ஃபெக்டாக ஒரு சேனலில் நான் உட்காரத்துக்கு காரணமே நான் யோசிக்காமல் செய்ய ஆரம்பித்தேன். பேசினா பார்ப்பாங்களான்னு யோசிக்கலை, நம்ம பண்ணுவோம், நம்மளை மாதிரி யோசிக்கிறவங்க பிடிக்கிறவங்க நிச்சயமாக பார்ப்பாங்கன்னு நம்பிக்கையில் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. காரணம் அதை யோசிக்கலை, அந்த கனவு கண்டுக்கிட்டே இல்லை, செஞ்சுட்டேன். அந்த செகண்டே யோசித்தேன், டக்குன்னு பண்ணி 2020லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி எந்த சேனல் ஆரம்பம் 2023 ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். சக்ஸஸ் காரணமே செய்ய ஆரம்பித்தேன், செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் பண்ணுவேன். எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் சரி, சக்ஸஸ் வந்தாலும் சரி, செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்னோட வேலைன்றது முடிவு பண்ணி தான் இதெல்லாம் நான் செஞ்சுட்ருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க, செய்ய ஆரம்பிட்டீங்க. இப்போவே இந்த செகண்ட் எதை யோசிக்கிறீங்களோ நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. 8வது,
ஆனஸ்ட் யுவர் செல்ஃப். ஆனஸ்ட்டாக உங்களுக்குள்ள இருங்க. வெளியில் நடிக்கலாம் இருக்காதீங்க. நான் நல்லவனாக இருக்கேன், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படிலாம் இருக்கேன். முதல்ல உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருங்க. உண்மையாக நான் இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், உண்மையாக நான் இருக்கிறேன், எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்குது. ஊர் மக்கள் பார்க்கணுன்றதெல்லாம் வாழாதீங்க, உங்களுக்காண்டி வாழுங்க. நான் இன்னைக்கு என் கையில் வந்து 10 ரூபா இருக்கா, அந்த 10 ரூபா வச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் இருங்க. இவங்க தப்பு பண்ணியிருக்கேன், அவங்க தப்பு பண்ணியிருக்கேன் நான் சொல்லாமல், நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றத ஒத்துக்கிறேன். ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பேசியிருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு என்னால், இனிமேல் ஆகாது, நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் வந்து நான் கரெக்டாக இருப்பேன், நான் ஒத்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த ஆனஸ்ட் உங்களைய வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மித்த எல்லாமே க்ளீன் ஆகும். அடுத்தவனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணணும். ஒருத்தனை நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி 3 விரல் நம்மளுக்கு காமிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற குறைய முதல்ல மாற்றுங்க. ஆனஸ்ட்டாக நம்மளுக்கு இருங்க. ஏன்னா நம்ம மனசாட்சி நம்ம கொல்லும், நிச்சயமாக எல்லாரும் கொல்லும். ஆனால் அதை மறைச்சிட்டு நம்ம வாழ்கிறதோட நம்ம முதலே மாற்றிக்குவோம், நம்மளே சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் 21 நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாள் கூட கேப் விடக்கூடாது. சண்டே சாட்டர்டே தலைவலிக்குது அதெல்லாம் இருக்குது, அந்த சாக்கு போக்கெலாம் சொல்லாமல் 21 நாள் பண்ணிங்கன்னா அது ஒரு சேஞ்சஸ் 22ஆவது நாள் கிடைக்கும். இதை லைஃப் லாங் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹேபிட்ஸுன்றது உங்கள் நடைமுறை வாழ்க்கையாகவே மாறும். நடைமுறை வாழ்க்கையாக வரும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல வேவாக போகும். தப்பான விஷயங்கள் பண்ண மாட்டீங்க, சக்ஸஸான வேல போவீங்க. உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணும்போது நடந்து போவீங்க. நீங்கள் எல்லாமே காமாக நிதானமாக சைலண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் சக்ஸஸ் உங்கள் கூடயே ட்ராவல் ஆகும். ஃபெயிலியர் வரும், அது கண்டிப்பாக வராமல் இருக்காது. எல்லா டைமுமே சக்ஸஸ் இருக்காது, ஃபெயிலியர் வரும். ஆனால் அதை தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஹேபிட்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் மைண்ட் செட் மாற ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஹேபிட்ஸையும் உங்கள் லைஃப் மைண்ட் செட்டையும் மாறுறதுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே நீங்கள் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக 21 நாளில் உங்கள் வீடு உங்களுக்கு உங்கள் லைஃபே சேஞ்சஸ் ஆகும். அதுலேருந்து நீங்கள் வேறு லெவலுக்கு நீங்கள் போவீங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படுதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராப்ளம்ன்றது அது இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, எல்லா கஷ்டங்கள் இருக்கும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிருக்கும், ஃபினான்ஷியல் எல்லாமே இருக்கும். ஆனால் இதை ட்ரை பண்ணுங்களேன், இந்த ஹேபிட்ஸை முதல்ல ட்ரை பண்ணுங்களேன். முதல்ல நம்மளே மாற்றுவோம். ஊர் உலகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே மாற்றினாலே, உங்கள் மைண்ட் செட் மாற்றினாலே மாறிடும். இந்த 21 நாள் இந்த மைண்ட் செட்டை மாற்றி இந்த ஹேபிட்ஸை செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே இந்த 8 ஹேபிட்ஸ் உங்களை நிச்சயமாக வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு கொண்டு போகுன்றதோட நிச்சயமாக நீங்கள் நல்ல மனிதராக வருவீங்கன்றதை நான் சொல்கிறேன். உங்களை பார்த்தா ஒரு எனர்ஜியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், செய்யுங்க. நீங்கள் எந்த லெவலாக இருந்தாலும் மாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.